உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசினியர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள், விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க,
அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மீன ராசினியர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சித்திரை மாத பலன்களில், தமிழ் மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, நம்மளுடைய மீனராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக சனி பகவான் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய ராசியில் பயணிக்க, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்கள் ராசியில் பயணிக்கிறார். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்காங்க. சனி இருக்கார், ராகு இருக்கார், அதுக்கப்புறம் சுக்கிரன் பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். இந்த 4 கிரகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க. தடைகளை எல்லாம் உடைக்க போகிறாங்க, கவலையெல்லாம் நீக்க போகிறாங்க. ஜென்ம சனியாக இருந்து உங்கள் கூட உள்ள கெட்ட நபர்கள் உங்களை குழி தோண்டி உங்கள்கிட்ட இருந்து சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தீய நபர்கள் யார் என்பதை உணர்த்திடுவாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த கிட்டத்தட்ட சனி பயிற்சியானது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தங்க நகைகள் எதுவும் வாங்குவதற்கான முயற்சியை எடுத்திங்கன்னா உறுதியாக தங்க நகை வாங்குவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும். மீன ராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய ரசனைக்கு ஏற்றவாறு, தன்னுடைய ஆசைக்கு ஏற்றவாறு தனக்கு தேவையான பொருட்களை, ஆடை ஆபரணங்கள் அல்லது ஒரு என்ன சொல்லணும்னா மேக்கப் சம்பந்தப்பட்ட பொருட்கள், எல்லா விஷயங்கள்லையுமே தனக்கு பிடித்த மாதிரி பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் இந்த வட்டம் உறுதியாக இந்த மாதத்தில் வாய்ப்பளிக்கிறது. அதேபோல் பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. மீனராசியில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு, பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களை தவறாக பயன்படுத்த நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக அந்த தவறை செஞ்சிடாதீங்க. அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. பெண்களை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான கர்மாவை இந்த காலகட்டம் கிடையாது, 7 ஜென்மமும் நீங்கள் அனுப்பிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன் மீனராசிக்காரங்களுக்கு இது உறுதியாக சொல்கிறோம்னா, அதாவது பெண்களுக்கு கிரகமாக கருதக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு கிரகமாக எடுத்தோம்னா சுக்கிர பகவான் தான் எடுப்போம். குருவை ஆணுக்கு எடுக்கிற மாதிரி சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்தில் வந்து நாடி முறைப்படி பார்க்குறாந்தா சுக்கிர பகவானை தான் நம்ம வந்து பெண்கள் ஜாதகத்தில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் எடுத்து எடுப்போம். ஸோ அப்போ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியில் தான் உச்சம் பெறார், மீன ராசியில் தான் உச்சம் பெறார். அப்போ பெண்களை மதிக்கின்ற,
பெண்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற, பெண்கள் மீது அக்கறை செலுத்துகின்ற, பெண்களை தன்னுடைய தாயாகவோ தந்தையாக, அதாவது தாயாகவோ சகோதரியாகவோ தன்னுடைய தோழியாகவோ அல்லது தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு உறுதியாக இந்த சனி பகவானால் பாதிப்பு கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதை விட்டுட்டு பெண்களை தவறாக பயன்படுத்துறது, தன்னுடைய தாயை கஷ்டப்படுத்துறது, அல்லது சகோதரி சொத்தை அபகரிக்கிறது, சகோதரியை கஷ்டப்படுத்துறது, அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா மனைவியை தேவையில்லாத வார்த்தைகளாக காயப்படுத்துறது, போதைக்கு அடிமையாகி மனைவியை அசிங்கப்படுத்துறது, அல்லது மனைவிட்ட பணத்துக்காண்டி மட்டுமே சொத்தை அபகரிக்குங்கிற நோக்கத்தில், நகையை அபகரிக்கும் எண்ணத்தில் இருக்கிற நபர்கள் அனைவருக்குமே, அல்லது தோழியாக இருக்கின்ற ஒரு சகோதரிகளை தவறான முறையில் சித்தரிக்கிறது, இதெல்லாம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அது பெண்களுக்கு பெண்களே இருந்தாலும் சரி அல்லது பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக பாதிப்பை சந்திப்பீங்க. சனி பகவான் தண்டனை கொடுத்துருவார். உங்களுக்கு கெட்டது செய்கிற அத்தனை பேருக்குமே பாடத்தை புகட்டி கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க. இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே கடன் சுமையிலேருந்து நீங்கள் மீளக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தப்பே பண்ணலை, உங்கள் மேலே தப்பாக ஒரு சட்ட ரீதியாகவோ அல்லது ஒரு பொதுவாகவோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. உங்களுக்கு சாதகமான அமைப்பு உறுதியாக நடைபெறும். கடன் பிரச்சனை படிப்படியாக இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து குறைஞ்சது ஒரு 9 மாதத்துக்குள்ளே கொஞ்சமாச்சு கடன் இல்லாத சுமையை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. உங்களை யாராச்சும் உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை உசுப்பேற்றுறாங்க, ஸோ இல்லைன்னா உங்களை இதை செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் நினச்சா முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸை ஃபஸ்ட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. தொழிலும் நல்ல விதமான லாபத்தை சந்திப்பீங்க. அதேபோல் நகைகள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேருந்தே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஏற்ற நகைகளை நீங்கள் வாங்கக்கூடிய கிரக நிலைகள் ஏற்படும். அதேபோல் காலி இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. இடங்கள் பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதை விட உங்களுக்கு காலி இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெலாம் கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளுக்குரிய செயல்பாடுகளை செயல்படுத்தலாம். ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருங்க. ஃபோன் மூலமாக யார்ட்டையா பேசுகிறீங்க, ஃபோன் மூலமாக உங்களுடைய பரிமாற்றத்தை செயல்படுத்துகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? ஏதாவது வீடியோ போட்டு விடுறது, யூடியூப்பில் உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்வது, அல்லது பார்த்திங்கன்னா காணொளி ஏதாவது வீடியோ மூலமாக ஏதாவது பதிவிடுறது, ஓகேவா, ஃபோட்டோ பரிமாற்றம் செய்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மீனராசிக்காரங்க கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. ரொம்பையும் கஷ்டப்பட தேவையில்லை. புதிய உறவுகள் அப்ளிகேஷன் வருது, புதிய நட்புகள் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா ஸோ அவங்களுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்காமல் ஸோ நீங்கள் அனுமதிச்சிடாதீங்க. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஸோ இந்த மீனராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, முடிஞ்சளவு தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு எதையுமே செயல்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த 2 வழிபாடுகளையும் முழுமையாக நீங்கள் மனசார பின்பற்றினீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு என்பதை குறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மீனராசிரியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேசராசிக்குள்ளே வருகிறார். மேசராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது.
தமிழர்கள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது வந்து நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில்
நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சிம்ம ராசினியர்களுக்கு சித்திரை மாதம் 2025 சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, என்னென்ன விதமான முன்னேற்றங்களை நம்மளுடைய சிம்ம ராசிக்காக இந்த சித்திரை மாதத்தில் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வச்சு செய்ய போகிறாரு, வச்சு செய்ய போகிறாரு. பெரிய போராட்டத்தை கொடுக்க போகிறாரு, பெரிய மன அழுத்தத்தை கொடுக்க போகிறாரு. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, போச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல யூடியூப் சேனலில் ஜோதிட நண்பர்கள். இதை பார்த்துட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, ஐயா ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் மட்டும் உங்களுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களை மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, பல ஜோதிடர்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, ஸோ மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்குது, ஸோ இது உண்மையான தன்மை என்னங்கிறத எங்களால் உணர முடியல, பயத்தோடு வாழணுமா அல்லது பயம் இல்லாமல் ஒரு தென்பாக வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த மாற்றங்கள் மூலமாக பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் கரெக்டாக சனி பயிற்சி ஆரம்பித்து ஒரு 4-5 நாள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்ததிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. சனி பயிற்சி ஆனோடனே பிரச்சனைன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சனி பயிற்சி ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கடந்து வந்துட்டோம். இப்போ 15-20 நாள் கடந்து வந்த பிறகு கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்றீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 2.5 வருஷமும் அதே மாற்றங்களை முழுமையாக உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போதைக்கு நீங்கள் அந்த காணொலிகளை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி உங்கள் பக்கமே என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம வீடியோவை பார்த்து அத்தனை பேருக்குமே தெரியும். பார்க்காதவங்க கட்டாயமாக வீடியோ போய் பாருங்கள், ஓகேவா? சரி, இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவானே உச்சம் அடைகின்ற மாதம் சித்திரை மாதம் தான். அப்புறம் நீங்கள் பயப்படணும், உங்களுடைய ராசியின் அதிபதியே ஒரு வில் பவரோட தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறாரு. அப்போ உங்களை விட்டு கொடுத்துருவாரா, உங்களை கவலைப்படுத்துருவாரா, இல்லை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாரா? இல்லவே இல்லை. இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய சிம்ம ராசினியர்கள் என்னெல்லாம் நினைக்கிங்களோ, இதை செய்யணும் அதை செய்யணும், இல்லை இதை செஞ்சு அடுத்த கட்ட நகர்வு போகணும், ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், ஸோ இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனதுக்குள் வைத்து செயல்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு இருக்கீங்கன்னா இனிமே செயல்படுத்துங்க. அந்த மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட உதவி கேட்டு உங்களை நாடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும்.
இவனால அவங்கள பார்த்து நீ மூஞ்சி திருப்பிட்டு பேசக்கூடாது, இவன்கிட்ட பேசினா இதாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்களோ அத்தனை பேருமே உங்களுடைய முகத்துக்கு நேரம் வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் உங்களை மதிக்கலையோ அத்தனை பேருமே இனிமேல் மதிப்பாங்க. இவனால் மதிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், போய் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவங்க கூட உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படும். சில நபர்களுக்கு தன்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வம் ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம், எந்தெந்த ராசிக்காரருக்கெல்லாம் முழுமையாக கிடைக்கும், அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய கடன் சுமைகள், எவ்வளோ பெரிய அழுத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இறை அருள் மூலமாக, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக அவர்கள் முழுமை பெறுகிறார்கள், அதிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏற்பட்ட மன கசப்புகள் நீங்கும். இவனால அப்பா அவங்களோட பேச மாட்டேங்காரு, பேச நினச்சா கூட பேச மாட்டேங்காரு, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நிலை மாறி தகப்பனாருக்கும் தன்னுடைய அதாவது தன்னுடைய தகப்பனாருக்கும் மகளுக்கும் அல்லது மகனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராகும். எங்கள் அப்பா போல உண்டா, எங்கள் அப்பா தான் தங்கமானவருங்க, எங்கள் அப்பா தாங்க என்னை வளர்த்தாரு, எங்கள் அப்பா இல்லை நான் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியது என்னுடைய அப்பா தான், அவரை நான் எக்காரணத்தை கொண்டு இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க இனிமே சொல்லக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதன் மூலமாக நீங்கள் உறுதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு பங்கு வர்த்தகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றம் உண்டு. எந்த பங்கு வர்க்கத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. அதாவது எந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி அதில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, வர்த்தகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கிடைக்காத லாபங்கள் இனிமே கிடைக்கும், இரட்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஒரு 100 ரூபா எதிர்பார்த்த இடம், 10,000 ரூபா எதிர்பார்த்த இடம், 1 லட்சம் எதிர்பார்த்த இடத்துல இனிமேல் அப்படியே அந்த இடத்துக்கு ஏற்றவாறு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு வைத்து இனிமேல் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இவ்வளோ நாள் நீ வேற நாயாரம் சொல்லி நீங்கள் உங்களுடைய பணி ஆட்களுடன் வார்த்தைகள் மூலமாக விவாதங்களை தொடங்கியிருக்கலாம். அதன் மூலமாக சில மன அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு செலுத்தி உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. இப்போ தந்தை வழி சொத்து கிடச்சிருது, தந்தை மூலமாக ஒரு நம்பிக்கை கிடச்சிரும். ஏன்னா தந்தை இருந்தாலும் அந்த உலகத்தில் நம்ம அறிமுகப்படுத்தப்பட்டோம் என்பது உண்மை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த உதவியின் நோக்கம் என்ன, அந்த உதவியின் செயல்பாடு என்னங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் நட்பை ஏற்றுக்கோங்க. ஸோ அவசரப்பட்டு அந்த நட்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாக சில அழுத்தமான சூழ்நிலைகள் வந்துடும். இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கரெக்டாக 15ஆம் தேதி வரையும் தான் சித்திரை மாதம் இருக்கும். ஸோ அப்போ இந்த கரெக்டாக அந்த சித்திரை மாதம் இயக்கம் அப்படியே உள்ளே போயிட்டு லாஸ்ட் எண்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம் லாஸ்ட் எண்டில் மே மாதம் துவக்கத்தில் நம்மளுடைய நேர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி கவனமாக இருக்கலை அப்படின்னா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதாவது சித்திரை மாதம் எண்டு மே மாதம் துவக்கத்திலிருந்தே என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்திடக்கூடாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு செய்யுங்க. எந்த உங்களுடைய பகுதியில் வீட்டின் பக்கத்தில் எந்த அம்பிகை இருக்காங்களோ அவங்கள மனசார வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் அற்புதமான செயல்பாடுகளையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் உங்களுடைய ராசிநதிபதியான சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்க சனி பகவானும் உறுதியாக ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்களை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பை அள்ளி வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சிம்மராசி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் அன்பான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.
உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை. ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா, அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள், விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க,
அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? இந்த சித்திரை மாதத்தில் வந்து மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க. என்னென்ன மகிழ்ச்சி கிடைக்க போகுது, என்னென்ன வெற்றிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதத்தோடு சேர்த்து 12ஆம் மாதம், சித்திரை மாதத்தை சேர்த்து 12 மாதம். இந்த 12 மாதமாக உங்களை ஒவ்வொரு விஷயங்களிலும் பலவிதமான சிந்தனையை கொடுத்தாரு. எதை செய்வதாக இருந்தாலும் அதை செய்யவா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனையாயிருமோ, ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருமோ. ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு அதிகமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் குரு பகவான் கொடுத்துருந்தார். ஸோ அந்த குரு பகவானுடைய செயல்பாடுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அவர் நகர போகிறாரு அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிலீஸ் கொடுப்பார். அப்போ ரிலீஸ் கொடுக்க போகிறாருன்னா என்ன பண்ணலாம், ரிஷப ராசிக்காரங்க அப்படியே தன்னுடைய முழு சிந்தனையும் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மாதம். இவனால் சிந்தித்து செயல்படுத்த முடியாத என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். முடியாது ஒன்று இந்த மாதத்தில் கிடையாது என்ற வார்த்தையை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், மேல் அதிகாரியிடமிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கடின உழைப்பாளி. நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அன்புக்கு கட்டுப்பட்டு, அதாவது அன்புக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ பெரிய அழுத்தமான வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவீங்க. அதாவது உங்களால் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்லணும்னா ஒரு 5 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய உடல்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட உங்கள்கிட்ட அன்பாக பேசிட்டாங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட அந்த நபர்களுக்கு நீங்கள் வேலை பார்த்து கொடுப்பீங்க. அன்புக்காண்டி சொல்லிட்டாங்க, நம்மகிட்ட பாசமாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், இந்த பாரத்தை சுமக்க தயாராகி கொள்ள வேண்டும் என்ற செயல்பாடில் தான் நீங்கள் வேலை வைப்பீங்க. அந்தளவுக்கு அடிமாடாக வேலை பார்க்குற செயல்பாடு நீங்கள் தான். உங்களுடைய உழைப்புக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு எப்பவுமே உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு போதிய வருமானமும் கம்மியாக இருக்கும், மதிப்பும் அங்கே கம்மியாக இருக்கும். அப்போ மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அழுத்தத்தை உடைத்தெறிந்து சிறப்பான ஒரு மாதம் என கருதக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம்
உயர்வு ஏற்படும். அதேபோல் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக மாதங்களாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய புதிய முயற்சிகளாக எடுப்பீங்க. புதிய வண்டி வாங்கக்கூடிய விஷயங்கள் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய திருமண முயற்சிகள் எடுத்தீங்க, அதாவது இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு முயற்சி எடுத்து டிஸ்டர்ப் ஆகிட்டு என்னடா திருமணம் முடியாது போலக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய முயற்சியை மறுபடியும் துவங்குங்கள். உறுதியாக, அதாவது சுக்கிரனோடு சேர்ந்து சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனுடன் சனி பகவான் இணைந்திருப்பதனால் திருமணம் கைகூடுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ திருமண தடைகளை நீக்கி வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் என எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறதே எனக்கு புரியலை. அவங்களுக்கு புரிஞ்சாலும் உங்களை புரியலைன்னு சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் ரியலாக உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரியலாகவே இருந்திருப்பீங்க. ஆனால் இல்லை, நீ என்கிட்ட போலியாக தான் நடிக்க, நீ என்னை போலியாக தான் நடிக்கன்னு சொல்லியே உங்களுடைய பார்ட்னர், அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அந்த கஷ்டத்துலேயும் கவலையிலையும் நீங்கள் மனசுடைஞ்சு ஏண்டா இருக்குன்னு கூட நினச்சவங்க பல பேர். ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய ரியாலிட்டியை உங்களுடைய பார்ட்னர் உணர்வார். நம்ம தான் தப்பாக பேசிட்டோம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, ஸோ நம்ம வந்து இறங்கி போவோம்னு சொல்லி அவர் வந்து உங்கள்கிட்ட இறங்கி வருவார். அது பார்ட்னர்னால் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். சரியா? ரிஷபராசியில் பெண் இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட ஆண் வந்து இறங்கி வருவார். ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் பெண் வந்து உங்கள் மனைவி வந்து உங்கள்கிட்ட இறங்கி பேசி ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. அதுக்கு மீறியும் ஏற்படவில்லை என்றால் உறுதியாக நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் திருக்கல்யாணத்தை போய் மறக்காமல் போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. உறுதியாக போய் கலந்துக்கோங்க. ஓகேவா? சரி, அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இருக்கிற தொழிலில் நல்ல விதமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இந்த கர்மா சம்மந்தப்பட்ட தொழிலை யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, கர்மா சம்மந்தப்பட்ட தொழில்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம். கர்மா தொழில்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கர்மா சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசியில் ஆசிரியர், மருத்துவர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டு, இந்த 3 துறையில் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான மாதம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிரும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை உறுதியாக பெறக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, ஓகே, இவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது. நம்ம ரிஷபராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, ரிஷபராசிக்காரங்க தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முதலீடு ஒரு விஷயத்தில் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அங்கே கொஞ்சம் நிதானமாக யோசித்து முதலீடு பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க பண்ணேன், இவங்க சொன்னாங்க பண்ணேன்னு சொல்லி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டு. அதே போல் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக போகணும். அவசரப்பட்டு வண்டியில் வேகமாக போனேன், சர்க்கஸ் காட்டினேன், வீல் போட்டேன் அப்படிலாம் சொல்லி நிறையா ஒரு என்ன சொல்கிறேன்னா வித்தைகள் காட்டினீங்கன்னா மொத்தமாக ஒரு லாக் ஆகி கீழே விழுந்துருவீங்க. ஸோ அப்புறம் அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதே போல் வியாபாரிகள் தங்கக்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நம்முடைய ரிஷபராசி வியாபாரிகள் தன்னுடன் இருக்கும் வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கணும். ஸோ மரியாதை கொடுத்தா உறுதியாக பிரச்சனை கிடையாது. ஸோ மரியாதை கொடுக்காமல் அவங்கள வந்து டாமினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாமினேஷன்
இனிமே எடுபடாது. அது வந்து வெளிப்படையாக வந்துடும். ஸோ அதில் லாக் ஆகக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் ரிஷபராசி பெண்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி புதனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியோட சேர்ந்து தான் உட்காந்துருக்காரு. ஸோ புதிய காதல்கள் வருதுன்னா அதை ரொம்ப ரொம்ப யோசித்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற லைஃபாக அந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டா, இல்லைன்னா அந்த லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் காதல் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ காதலில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னா அந்த காதலில் பிரச்சனை வராது. காதலில் ஒற்றுமை தான் ஏற்படும். புதிய காதல் விஷயங்களில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய தன்மை உண்டு. புதிய நட்புகள் வருதுனாலும் அந்த நட்புகள்லையுமே நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க யோசித்து தான் நட்பை சேர்த்துக்கணும். அவசரப்பட்டு நட்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்குது, சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கி கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிகள் உங்களே தேடி வரும் என்பது நிதர்சனமான உண்மை. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை. ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குறனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர்
பிறந்த நாள். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க, அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது வந்து நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கடக ராசி நேயர்களுக்கு சித்திரை மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன விஷயங்களுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய கடகராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்து மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பிறகு கடகராசிக்காரங்க இனிமேல் தான் சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக உங்களுடைய மனசில் எவ்வளவோ போராட்டம், ஏன்டா வாழ்கிறோம், எதுக்குடா இருக்கோங்கிற தன்மையிலலாம் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அவ்வளோ கஷ்டங்களையும் அவ்வளோ கவலைகளையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே வேறு வழி இல்லாமல் சிரிச்ச முகமாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி வாழ்ந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு துவங்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துட்டார். ஸோ அப்போ சூரியன் 10இல் அமர்ந்து உங்களுடைய பதவி உயர்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக உங்கள் கூட உள்ள அத்தனை பேருக்குமே பதவி உயர்வு கிடச்சிக்கும். ஆனால் உங்களை மட்டும் நிராகரிச்சிருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக சொல்லி டிவிகளில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஆஃபீஸில் உருவாக்கிங்களோ
மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வார்த்தையை சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. என்னடா அது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இவருக்கு இந்த வேலை கிடச்சிருச்சே, இந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சிருச்சே, அதே போல் இந்த பொண்ணுக்கு பதவி உயர் கிடச்சிருச்சே, இவ்வளோ நாளாக இவங்களை யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருந்தாங்களே, அப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு செயல்பட போகுது. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். விட்டு போன குடும்பம் கூட உங்களை தேடி வந்து உங்கள் கூட சேருவாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மதிக்காமல் உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ அது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ இருந்திருக்கும். வார்த்தைகளாக சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழுத்தங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுலேருந்து ஒரு விடுதலையை இந்த சித்திரை மாதம் முதலே நீங்கள் பெற போகிறீங்க. இது மிகப்பெரிய காரணம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்த சனி பகவான், இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9க்கு போயிட்டார். ஓகேவா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதேபோல் இந்த சித்திரை மாதத்தின் நாயகன் என்ன கருதப்படுகின்ற சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் உட்காந்துருக்கனால பதவி உயர்வு உறுதியாக கிரக ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் மூலமாக கிடைக்கப் போகுது என்பது உண்மை. உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் அப்படியே தட்டி தூக்கிடுவீங்க. அசால்ட்டாக வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி தூக்கி ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. ஸோ அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. நன்மை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் சிறப்பாக இருக்க போது, புதிய தொழில் தொடங்குவதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்கி அதில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் லாபத்தை பெறக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது என்பதை பார்க்கும். கடகராசிக்காரங்களில் இன்னொரு சிறப்பான செயல்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதனால் வண்டி வாங்கலாமா வேண்டாமா, வாங்கினா அதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் யோசிச்சுருந்த நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய தகப்பனார் வழியில் உள்ள சகோதரி, அதாவது உங்களுடைய அத்தைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்க